10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.2 மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 புள்ளிகள் கொடுத்து சாய்வு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. அப்போ சாய்வு m = 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா சூத்திரம் y2 - y1 / x2 - x1 ஆகும். இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய 2 புள்ளிகள் 5, √5 மற்றும் ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளி அப்படிங்கிறது எதை குறிப்பிடும்? 0, 0. அப்போ 5, √5ங்கிறது ஒரு புள்ளி. இது முதல் புள்ளி. முதல் புள்ளியானது என்னென்னா x1, y1. அடுத்து ஆதிப்புள்ளி 0, 0. 0, 0 என்பது x2, y. சாய்வு m = x2 y2 - y1. y2 புள்ளி 0 - y1 என்பது √5 x2 - x1. x2 0 - x1 ஆனது 5. சுருக்கிக்கிட்டோம்னா -√5 -5. மைனஸ் கேன்சல் ஆகுது. √5 5. இதை சுருக்கலாம். √5 அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 5 √5 பெருக்கல் √5ங்கிறப்ப 5 ஒரு √5 கேன்சல் ஆக போக மதிப்பானது 1/√5. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகள் sin θ, -cos θ ஒரு புள்ளி மற்றும் இரண்டாவது புள்ளியானது -sin θ, cos θ. சாய்வில் கொடுக்குறோம். சாய்வு m = y2 - y1. y2 ஆனது முதல் புள்ளி. இது x1, y1. இரண்டாவது புள்ளியானது x2, y2. இப்போ y2வின் மதிப்பு cos θ மைனஸ் y2 - y1 ஆனது -cos θன்னு இருக்குது x2 - x1 -sin θ மைனஸ் ஆஃப் x1 என்ன? sin θ. இங்கே சுருக்கலாம். cos θ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos θ. டினாமினேட்டரில் -sin θ -sin θன்னு இருக்குது. cos θ ப்ளஸ் cos θ 2 cos θ. -sin θ sin θவையும் கூட்டிக்கிட்டோம்னா -2 sin θ. 2 2 கேன்சல் ஆகுது. cos θ sin θ அப்படிங்கிறத cot θன்னு கொடுக்கலாம். அப்போ -cot θ என்பது சாய்வாகும். தேங்க்யூ.